இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அனுரா அரசின் முக்கியமான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அகற்றுவது என்பது. கொண்டாட்டத்தின் பொழுது குறிப்பிட்ட விடயம் புகைப்படத்தை மட்டும் அகற்றினால் போதும் என்பது அது உள்ளூர் அதிகாரியின் நடவடிக்கையாக இருக்கலாம். அனுரா திஸ்ர குமாரநாயக்காவின் 3 முக்கிய தேர்தல் விஞ்ஞாபனங்கள். ஒன்று, ஜனாதிபதி முறையை ஒழிப்பது. அதனை அவர் எவ்வாறு செய்ய போகின்றார் என்பது $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்கின்றது. அதாவது அவர் ஜனாதிபதி முறையை ஒழித்து பதவி இறங்குகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விலகி அவருக்கு பதவியை கொடுத்து அதன் பிறகு பிரதமராக வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. அதனை செயற்படுத்த வேண்டும். 2, பயங்கரவாத தடை சட்டத்தை எடுத்தல். தங்களுக்கே பாதகமான ஒரு சட்டத்தை மீண்டும் தமிழர்கள் மீது பயன்படுத்துவது என்பது இந்த அரசின் மீதான ஒரு மலின பார்வையை அல்லது சந்தேக கண் கொண்ட பார்வையை ஏற்படுத்தும். இது அவர்களுக்கு வர இருக்கின்ற பல வசதிகளை அல்லது பல புலம்பெயர் மக்களின் முதலீடுகளை எல்லாம் இல்லாமல் செய்கின்ற தன்மை இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555. ரவி நடராஜா. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று இலங்கையினுடைய பயங்கரவாத தடை சட்டம் மீண்டும் பாய ஆரம்பித்திருக்கின்றது. மாவீரர் நாள் நிகழ்வுகள் சுமூகமாக நடைபெற்றதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதன் பின்னர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பலர் கைது செய்யப்படுகின்ற நிலை காணப்படுகின்றது. இது தொடர்பாகத்தான் இந்த காலை வேளையில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு சுரேஷ் இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். இனிய காலை வணக்கம் சுரேஷ். இனிய காலை வணக்கம் ராம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆமாம், மாவீரர் நாள் நிகழ்வில் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். இருந்த போதிலும் சிலர் அதனை பிரச்சார பொருளாக எடுத்து மேற்கொண்டதை அடுத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கான விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நீதிமன்றத்திற்கான திகதியும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று விடுதலை புலிகளினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடியது தொடர்பாக MK சிவாஜிலிங்கம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் உட்பட இன்னும் சிலருக்கு இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதை தவிர கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புலம்பெயர்ந்த நாடொன்றில் பிரித்தானிய பிரஜையாக இருக்கக்கூடிய ஒருவர் சென்றிருக்கின்றார். அப்பொழுது அவர் முன்னர் நிதி சேகரிப்பில் பயங்கரவாதத்துக்கு எதிராக அவர் செயற்பட்டார் என்ற நிலையில் பயங்கரவாதத்துக்கு துணை போகக்கூடிய வகையில் நிதி சேகரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் என்ற ரீதியில் கட்டுநாயக்கவில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவரும் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலை என்பது இந்த அனுரோவினுடைய அரசாங்கத்தில் மக்கள் எதிர்பாராத ஒன்றாக இருக்கின்றது. காரணம், அனுர அரசாங்கத்தில் இவ்வாறான விடயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக பலரும் நினைத்தார்கள். ஆனால் அது சாத்தியம் இல்லை என்றதை இப்பொழுது வருகின்ற செய்திகள் காட்டுகின்றன. உண்மையில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது வேண்டுமென்றே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா அல்லது இதற்கான காரணம் என்று நீங்கள் அவற்றை பார்க்கிறீர்கள்? இவ்வளவு நாளும் இல்லாமல் உடனடியாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதற்கான காரணம் என்ன? இதனை மேற்கொள்வதற்கான காரணம் அவர்களுக்குரிய அழுத்தங்கள், தென்பகுதியில் இருந்து வரக்கூடிய அழுத்தங்களை தவிர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக கூட அமைந்திருக்கலாம். அல்லது தாங்கள் 2 பக்கமுமே தாராளமாக தாராள சிந்தையுடன் செயற்படுகின்றோம் என்பதை காட்டுவதாக இருந்திருக்கலாம். இங்கே நீங்கள் 3 முக்கிய விடயங்களை தொட்டு சென்றிருக்கிறீர்கள். முதலாவதாக குறிப்பிட்டிருந்த விடயமானது மாவீரர் நாள் சம்பந்தமான விடயம். இந்த விடயங்களை நாங்கள் 3 பகுதிகளாக எடுத்து ஆராய்வதுதான் சிறந்ததாக இருக்கும். அதில் முதலாவது விடயமாக இந்த அனுர திஸ்ர குமாரநாயக்காவின் அரசானது ஏதோ தமிழர்களுக்கான ஒரு புனித யாத்ரீகர்களாக தமிழர்களுடைய துன்பங்களை கழுவி செல்வதாக இல்லாமல் அவர்கள் கூட ஒரு அறுதி பெரும்பான்மை பெற்ற ஆனால் தேசிய ஒற்றுமைப்பாட்டிற்கான ஒரு நிலைப்பாட்டை கொண்ட அரசாங்கமாக அல்லது கடந்த கால நிகழ்வுகள் குறித்து எந்தவித நடவடிக்கையை எடுக்க போகின்றோம் என்கின்ற ஒரு தெரிவில்லாத ஒரு அரசாங்கமாக தற்பொழுது இருக்கின்றார்கள். ஆனால் அரசியலமைப்பு மாற்றப்படும் என்பது அவர்களுடைய உறுதிமொழியாக இருக்கின்றது. அவர்கள் கூட இவ்வாறான கட்டங்களை தாண்டி வென்றவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய அமைப்பு என்பது அந்த பயங்கரவாத பட்டியலில் இருந்து எடுக்கப்பட்டதாகவும் இந்த விடுதலை புலிகள் அமைப்பு என்பது இப்பொழுதும் பயங்கரவாத பட்டியலின் கீழ் இருப்பதான அவர்களுடைய கருத்து என்பது 33 நாடுகளுக்கு மேலாக
எதிராக இந்த தடை இருக்கின்றது என்றும் அவர்கள் கூறி அதனை ஒரு சாட்டாக வைத்து இந்த 2011ஆம் ஆண்டு வர்த்தகமானியில் நிறைவேற்றப்பட்ட இந்த போரின் பின்னான நடவடிக்கைகளுக்கு எவ்வாறான நடவடிக்கைகள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் செயற்படும் என்று இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் அனுரா அரசின் முக்கியமான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அகற்றுவது என்பது. எனவே இது காணாமல் போக வேண்டிய ஒரு சட்டம். ஆனால் தற்பொழுது அமலில் இருக்கின்ற சட்டத்தின் பிரகாரம் இந்த மாவீரர் நாள் என்று அவர்கள் எப்பொழுதுமே இங்கே நாங்கள் ஒரு 2 பட்ட தன்மைகள் விளக்கப்பாடுகளில் இருக்கின்றன. அவர்கள் இறந்தவர்களை அதாவது நினைவு கூறுவதற்கான ஒரு வழி அனுமதியை வழங்கினார்கள் என்பதை தெரிவித்திருந்த பொழுதும் அதனை அந்த சில சமூக வலைத்தளங்கள் அல்லது சில பிறழ்வு ஊடகங்கள் மாவீரர் நாளுக்கு அனுமதி வழங்கியதாக குறிப்பிட்டிருந்தது. அவர்கள் அவ்வாறாக ஒரு மாவீரர் நாள் கொண்டாடுவதற்காக இல்லை, இறந்தவர்களை நினைவு ஏந்துவதற்காக. நிச்சயமாக இங்கே காலப்போக்கில் இடம்பெற வேண்டிய ஒரு விடயம், இவ்வாறு போராடியவர்கள் கூட தங்களுடைய இலக்குகளுக்காக போராடியவர்கள், அவர்களுக்கான ஒரு நினைவு தினம் என்பது அங்கே ஏற்படுத்தப்படும் சாத்தியக்கூறு இப்பொழுது இருக்கின்றதா என்றால் இல்லவே இல்லை. ஆனால் இவ்வாறாக இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கான அனுமதி என்பது அங்கே தாராளமாக வழங்கப்பட்டிருந்தது. எனவே அவ்வாறான ஒரு அனுமதியின் பொழுது இந்த படங்களை பகிர்ந்து கொண்டதாகவோ அல்லது அந்த நிகழ்வுகளை பிரபலப்படுத்திய முகப்பதிவு நூல் சம்பந்தமாக ஒருவர் கைது செய்யப்பட்டதாகவும் அது குறித்த தெளிவான விளக்கங்கள் உண்மையிலேயே என்னை பொறுத்தவரை நான் அறிந்திருக்கவில்லை என்றும் இந்த ஊடக செய்திகளின் அந்த மேற்பரப்பு செய்திகளின்படி இந்த விடயத்தை அவர் பிரபலப்படுத்தியதாக அல்லது தலைவர் பிரபாகரன் அவர்களின் புகைப்படத்தை தனது முகப்பதிவு நூலில் இட்டதான ஒரு செய்தியை தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதற்கு மறுபுறமாக 3 பேர் இந்த மாவீரர் நாளை வைத்து தென்பகுதியில் இப்பொழுது அனுரத்திஸ்வர குமாரநாயக்க அரசுக்கு எதிரான பிரச்சாரங்கள் கூட இடம்பெறுகின்றன. எனவே அங்கே அவ்வாறான பிரச்சாரங்களில் ஈடுபட்டவர்கள் முந்தைய காலங்களில் இடம்பெற்ற விடுதலை புலிகளின் நிகழ்வுகள் அல்லது அவர்களுடைய தாக்குதல்கள் போன்ற படங்கள் அல்லது போன்றவற்றை எல்லாம் சித்தரிக்கின்ற செயற்பாடுகளை அல்லது முகப்பதிவு நூல் போன்றவற்றில் அவற்றை பதிவேற்றியது சம்பந்தமாக 3 பேர் அங்கு தென்பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் கூட நடக்கின்றன. ஆனால் மறுபக்கமாக இங்கே இந்த விடயம் என்பது எவ்வாறு கையாளப்பட போகின்றது, இதில் எவ்வாறான நடைமுறைகள் எல்லாம் எடுக்கப்பட போகின்றன என்பது இனி வரும் காலங்களில் எவ்வாறாக இந்த தரப்புகள் செயற்படும். அதாவது இப்ப அவர்களுக்கான ஒரு நெருக்கடியாக அவர்களுக்கு தெரிந்த விடயமே புலம்பெயர்ந்த தேசங்களில் தங்களுக்கு இல்லாத ஒரு ஆதரவு அல்லது தங்களுக்குள்ள எதிர்ப்பலை அல்லது தாங்கள் செய்ய முடியாத நடவடிக்கைகள், தங்களுடைய பரப்புரைகள் போன்றவற்றையெல்லாம் செய்ய முடியாது என்பது தெரிந்த ஒரு காரியமாக இருக்கும் நிலையில் இவ்வாறான நிலைமையை கையாளுகின்றார்கள். இரண்டாவதாக இந்த பிறந்த நாள் என்பது கொண்டாட அனுமதிக்கப்பட்டிருந்தது தலைவருடைய படம் இல்லாமல். படம் நீங்கள் வைக்க கூடாது, கொண்டாடுவதனால் கொண்டாடுங்கள் என்று. ஆனால் அது சம்பந்தமான விசாரணைகள் இப்பொழுது இடம்பெறுகின்றன என்றால் அந்த ஒரு அமைப்பின் தலைவராக இருந்தவருடைய பிறந்த நாளை இவர்கள் கொண்டாடி இருக்கின்றார்கள் என்ற கூதாவில் அதுக்குரிய மேலதிக அழுத்தங்கள் அவர்களுக்கு வந்திருக்கின்றது போல ஒரு தன்மை இருக்கின்றது. ஏனென்றால் கொண்டாட்டத்தின் பொழுது குறிப்பிட்ட விடயம் புகைப்படத்தை மட்டும் அகற்றினால் போதும் என்பது அது உள்ளூர் அதிகாரியின் நடவடிக்கையாக இருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவருக்கு மேலதிக அழுத்தங்கள் வந்திருக்கின்றது. அந்த 3வது விடயம், அந்த பிரித்தானிய பிரஜையின் பெயர் அவர்கள் அந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு 2011ஆம் ஆண்டு அல்ல 2010ஆம் ஆண்டளவில் ஒரு சில அமைப்புகள் மற்றும் சில நபர்களின் பெயர்களை வெளியிட்டிருந்தது. அந்த நபர்களும் அந்த அமைப்பும் இலங்கைக்கு வருவது தடை செய்யப்பட்டிருக்கின்றது போன்ற ஒரு நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. அதிலிருந்து சில அமைப்புகள் சிறிது காலம் விலக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறான நிலையில் இவர்கள் சென்று கடவுச்சீட்டை கொடுத்த பொழுது இவரது பெயர் கணனியில் உள்ள பெயருடன் ஒத்து போயிருக்கின்ற காரணத்தால் இவர் கைது செய்யப்பட்டதாகத்தான் இந்த ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இவை ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமில்லாத நிலையில் இவை இடம்பெற்றிருந்தாலும் ஒரே நேரத்தில் இடம்பெற்றிருப்பது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், அதாவது
இரட்டை பிரஜா உரிமைக்கு அதிகம் பேர் விண்ணப்பிக்கின்ற ஒரு காலத்தில் இவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற பொழுது அது இலங்கைக்கு கூட பாதகமாக அமைகின்ற ஒரு தன்மையை உடையதாக. அதே நேரத்தில் வெளிப்படையாக புலம்பெயர் தமிழர்கள் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இலங்கை அரசாங்கம் இப்பொழுது முன்வைத்திருக்கின்றது. பிரச்சார மேடைகளில் கூட அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இப்பொழுது இவ்வாறான கைதுகள் அல்லது இவ்வாறான விசாரணைகள் என்பது ஏதோ ஒரு வகையில் புலம்பெயர் தமிழர்கள் இந்த விடயங்களோடு தொடர்பட்டவர்களாகத்தான் இருக்க போகிறார்கள், அல்லது அவர்கள் பொதுவாக இவ்வாறான நிகழ்வுகளில் பங்கெடுத்தவர்களாக இருக்கின்ற பொழுது அவற்றை வைத்து இவர்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு வகை ஏற்படும் என்ற ரீதியில் இலங்கைக்கு செல்வ பயப்படுபவர்கள் பலர் இனிமேல் இருக்க போகிறார்கள். இந்த அரசாங்கத்திலும் இவ்வாறான நிலைகள் தொடர்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது ஏன் எங்களுக்கு இந்த வீண் பிரச்சனை என்ற ரீதியில் முன்னர் போன்று இலங்கைக்கு செல்லாதவர்களாக அவர்கள் மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதனை அரசாங்கம் கருத்தில் கொள்ளவில்லையா? நிச்சயமாக இந்த விடயம் அவர்கள் இவ்வாறு பார்க்கலாம், எதிர்காலத்தில் இவ்வாறான நடவடிக்கைகள் ஈடுபடுவதை தவிர்ப்பதற்காக அல்லது தணிப்பதற்காக, அந்த வேகத்தை தணிப்பதற்காக. இப்பொழுது இந்த மாவீரர் நாள் நிகழ்ச்சி என்பது எவ்வாறான ஒரு எழுச்சியை கொண்டு வந்தது. அது அனைத்து மக்களும் இறந்த போராளிகளுக்கான ஒரு நினைவஞ்சலியாக செய்கின்ற விடயம். அதே போன்று ஒரு போராட்ட காலத்தில் இவ்வாறு திறனாக என்றால் அது இனி வரும் காலங்களில் பரீட்சித்து பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. அவ்வாறான ஒரு பரீட்சிப்பிற்கு மக்கள் செல்லாமல் இருப்பதற்கான ஒரு விடையாக கூட, அல்லது இந்த அதிகாரிகள் மேற்கொண்ட தேடுதலின் பொழுது அகப்பட்ட பெயர் என்பது அவர்கள் அடுத்த நடவடிக்கைக்கு எவ்வாறு செல்லலாம் என்பதற்குரிய அதாவது நீங்கள் சட்டப்படியே செல்லுங்கள் என்கின்ற விடயம் கூட குறிப்பிடப்பட்டிருக்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தில் ஒரு விடயம் இருக்கின்றதுதான், இப்பொழுது பலரும், அதாவது இங்கே போராட்டங்களில் ஈடுபடுகின்ற பலரும் இப்பொழுது அங்கே ஒரு சுமூக நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்பது போன்ற ஒரு கருத்தியலுக்கு தங்களுடைய வீடுகளை புதுப்பித்தல் மற்றும் அங்கே சென்று 3 மாதம் 4 மாதம் தங்குவது போன்ற செயற்பாடுகளின் போதெல்லாம் அவர்கள் கூட அதற்குரிய விசாக்களை பெறுவதற்காக இலங்கை துணை தூதரகத்துக்கோ அல்ல தூதரகத்துக்கு சென்றுதான் செல்ல வேண்டும். அவர்கள் இவ்வாறான தூதரகங்களுக்கு செல்கின்ற பொழுது போராட்ட குணத்துடன் செல்கின்றார்களா என்றால் இல்லை. அங்கே சென்று பல்லிழித்து அவர்களுடன் கதைத்துத்தான் விசா பெற்று செல்கின்றார்கள். ஆனால் மீண்டும் புரள்வில் ஈடுபடுகின்ற அந்த தன்மைகள் எல்லாம் இனி அவர்களிடையே மாற்றம் பெறும். அதாவது அவர்கள் 2 நிலை கொண்டவர்களாக மாறி இருக்கின்றவர்கள். அதாவது அங்கே ஒரு இலங்கையில் தங்களுடைய இருப்பை பேணுதல் மற்றும் தங்களுடைய இறுதி காலங்களில் அல்லது கடைசி காலங்களில் சென்று வாழுதல் போன்ற நிலைப்பாடுகளை கொண்டவர்கள், அல்லது ஒருவர் தனிப்பட்ட ரீதியில் இலங்கை அரசாங்கத்தோடு ஒத்து போவதற்கு தன்னுடைய மனநிலையை ஸ்திரப்படுத்திக் கொள்கிறார். கூட்டங்களாக சேர்கின்ற பொழுது அவர்கள் இந்த கோஷத்தை எழுப்புவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களில் ஒரு இரட்டைத்தன்மை காணப்படுகிறது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் இதில் கூற முடியுமா? இல்லை, அதான் அதில் ஒரு தெளிவு வர இருக்கின்றது. எவ்வாறுன்னு சொன்னால், இந்த நிலைமை என்பது எவ்வாறு ஏற்பட்டது என்பது, பயம் என்பது நிச்சயமாக ஏற்பட போகின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதனால் இழப்பு என்பது யாருக்கு அதிகமாக ஏற்படும் என்றால் ஸ்ரீலங்கா அரசு தரப்புக்கு தான் ஏற்படும். ஆனால் இங்கே நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த புலம்பெயர்ந்த அமைப்புகளும் ஸ்ரீலங்கா அரசும் கூட சில வேளைகளில் ஒரு புரிதலுக்கு வரக்கூடிய சாத்தியங்களை கூட இவை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையாக இருக்கலாம் என்றால், அவருடைய இந்த புலம்பெயர்ந்த அமைப்புகளுக்கான அறிவித்தல் என்பது நிச்சயமாக அதாவது ஒரு ஓபன் இன்விடேஷன், ஒரு திறந்த அழைப்பாக இருந்தது. ஆனால் அது தேர்தலை மையப்படுத்தி ஒரு அழைப்பாக கூட பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது. காரணம், இப்பொழுது விமல் வீரவங்ச போன்றவர்கள் அவர்களுடைய போராட்டம் என்பது மக்களை ஒன்று திரட்டி இதற்கு எதிராக அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கத்திற்கு எதிராக இந்த விடயத்தில் தாங்கள் செயற்படுவதற்கு வழியை ஏற்படுத்தும் என்ற ஒரு அச்சுறுத்தலை இப்பொழுது விடுத்திருப்பதை பார்க்கலாம். அத்தோடு பொதுஜன பெரமுனையைச் சேர்ந்த நாமல் ராஜபக்சவும் அவரோடு கைகோர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களுக்கு நாடாளுமன்ற ஆசனம் இல்லாத நிலையிலும் கூட அவர்கள் இவ்வாறான ஒரு கோஷத்தை எழுப்பி தொடர்ந்து தங்களுடைய வலுவை அதிகரிப்பதற்கான அல்லது சிங்கள மக்களுடைய ஆணையை மீண்டும் பெறுவதற்கான ஒரு முயற்சியை, இந்த விடயத்தை கையில் எடுத்து மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு அரசாங்கம் செவிசாய்க்குமா? இல்லை, நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது தான் மூல காரணம். 93 ஆசனங்களை வைத்திருந்தவர்கள் இப்பொழுது 3 ஆசனங்களில் இருக்கின்றார்கள் என்கின்ற பொழுது அவர்களுடைய நிலைப்பாடு என்பது நிச்சயமாக மீண்டும் உயிர்த்தெழுதல் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் பரம்பரை அரசியலில் வந்தவர்கள், பல ஆயிரக்கணக்கான கோடிகளை கொண்டவர்கள். எனவே அவர்கள் இனவாதத்தை தூண்டுவதற்கு முயற்சிப்பார்கள். ஆனால் அதில் எவ்வாறு இந்த அரசு தப்ப போகின்றது என்பதை விட
இந்த மனித உரிமைகளுக்கு எதிரான செயற்பாடுகளை அரசு மேற்கொள்ளுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த அரசு கூட இன பாகுபாடுள்ள ஒரு அரசாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்னவென்றால் அவர்களுடைய செயற்பாடுகள் என்பது சற்ற இடங்களில் திறந்து விடப்படக்கூடிய தேவைகள் என்பன இருக்கின்றன என்றால் இந்த மனித உரிமைகள் அதாவது முகப்பதிவுகள் என்பன சாதாரணமாக இருந்தாலும் சில பொழுது இவ்வாறு கூறலாம். புலம்பெயர்ந்த நாடுகளில் கூட சில பதிவுகளில் சில படங்களை நீங்கள் இட்டீர்களானால் அது நிச்சயமாக அந்த சமூக வலைத்தளங்களால் தடை செய்யப்பட்டுவிடும். ஏனென்றால் அந்த படம் தங்களுடைய முகப்பதிவில் போடுவதற்கான படமாக இல்லை என்று அது சில தலைவர்களுடைய படங்களாக கூட இருக்கலாம். அவ்வாறான நிலை இருக்கின்ற பொழுதில் அவர்கள் அதனை தங்களுக்கு சாதகமாக பாவிப்பதை விட்டு நிச்சயமாக இதனை ஒரு திறந்த மனதுடன் இவ்வாறான விடயங்கள் கடந்த காலத்தில் இடம்பெற்றவை போன்று இடம்பெறாமல் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அல்லது இவர்கள் கூட மனித உரிமையை மதிக்காதவர்களாக குறிப்பாக இவ்வாறு கூறுங்கள். அனுர திஸ்ரகுமார் நாயக்காவின் 3 அதாவது முக்கிய தேர்தல் விஞ்ஞாபனங்கள். ஒன்று, ஜனாதிபதி முறையை ஒழிப்பது. அதனை அவர் எவ்வாறு செய்ய போகின்றார் என்பது மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்கின்றது. அதாவது அவர் ஜனாதிபதி முறையை ஒழித்து பதவி இறங்குகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விலகி அவருக்கு பதவியை கொடுத்து அதன் பிறகு பிரதமராக வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. அதனை செயற்படுத்த வேண்டும். இரண்டாவதாக பயங்கரவாத தடை சட்டத்தை எடுத்தல். தங்களுக்கே பாதகமான ஒரு சட்டத்தை மீண்டும் தமிழர்கள் மீது பயன்படுத்துவது என்பது இந்த அரசின் மீதான ஒரு மலின பார்வையை அல்லது சந்தேக கண்கொண்ட பார்வையை ஏற்படுத்தும். இது அவர்களுக்கு வர இருக்கின்ற பல வசதிகளை அல்லது பல புலம்பெயர் மக்களின் முதலீடுகளை எல்லாம் இல்லாமல் செய்கின்ற தன்மை இருக்கின்றது. மூன்றாவதாக மாகாண சபை என்பது தேவையில்லை என்கின்ற கருத்தை கூறினாலும் அதற்கு பிரதியீடாக என்ன நிகழ்வுகளை செய்ய போகின்றார்கள், அரசியலமைப்பை மாற்றப் போகின்றார்களா என்கின்ற கோரிக்கை இருக்கின்றது. இந்த கோரிக்கைகளுக்கு மத்தியில் நிச்சயமாக இதை நாங்கள் ஒரு மனித உரிமைகளுக்கு எதிரான செயற்பாடாகவும் அதே நேரம் அவர்களுடைய சட்ட திட்டங்களை அவர்கள் பயன்படுத்துகின்றார். அந்த சட்டத்தில் இடம் இருக்கின்றபடியால் தான் பயன்படுத்துகின்றார்கள் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. அந்த சட்டம் இப்பொழுதும் இருக்கின்றது. எனவே அந்த சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கின்றார்கள். ஆகவே நன்றி சுரேஷ். காலை வேளையில் இணைந்து உண்மைக்கு நாங்கள் மீண்டும் மற்றொரு பொழுதிலே விரிவாக பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தகவல்களை தந்தமைக்கு நன்றி. நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.